ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். உங்கள் சாம்சங் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு எரர் வந்து காட்டிட்டு பீப் சவுண்ட் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ இங்கே பார்க்கலாம், டோன்ட் யூஸ் சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட், வி ஆர் டிடெக்டிங் மாய்ஸ்சர் ஆஃப் ஃபாரின் மெட்டீரியல் இன் யுவர் சார்ஜிங் போர்ட் அப்படின்னு நிறைய ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்து உங்களுடைய சாம்சங் கேலக்ஸி ஃபோனில் வருமா இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம், அது எப்படி வந்து இந்த எரரை இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களால் சரியாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்களால் வந்து இந்த எரரை வந்து இல்லாமல் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். முதல் ரீசன் இந்த மாதிரி வந்து எரர் வர்றதுக்கான காரணம், உங்கள் சார்ஜிங் போர்ட்டில் வந்து ஏதாவது டஸ்ட் வந்து இருக்குமா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த எரர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் உங்கள் சார்ஜிங் போர்ட்டில் ஏதாவது டஸ்ட் எதுவும் உள்ளே போய்ட்டு சிக்கியிருக்கா அப்படின்றத ஒரு டோர்ச்சை வந்து யூஸ் பண்ணி லைட்டாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்படி ஏதாவது டஸ்ட் தூசிகள் இருக்குமா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுவீங்களா இருந்தாலுமே இந்த எரர் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகும். ஸோ டஸ்ட் எதுவுமே இல்லை, அப்பயுமே உங்களுக்கு இந்த எரர் காட்டுதுன்னா இன்னொரு முக்கியமான காரணம், உங்கள் ஃபோன் சார்ஜிங் போர்ட்டில் ஏதாவது தண்ணி பட்டிருக்குமா இருந்துச்சுனாலுமே இந்த எரர் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நார்மலாக நிறைய எல்லா சாம்சங் ஃபோன்லேயுமே இந்த சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜிங் போர்ட்டில் தண்ணி பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதன் வந்து இல்லாமல் போகிற வரைக்குமே வந்து இந்த எரர் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகினதுக்கு அப்புறமா தான் அந்த எரர் வந்து இல்லாமல் போகும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படி ஈரப்பதம் ஏதாவது பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேன் கிட்ட சரி, ஏதாவது ஒரு ட்ரையர் கிட்ட சரி வந்து ஃபோனை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஸோ அது வந்து ஒட்டுவாகவே வந்து ட்ரை ஆகினதுக்கு பிறகு இந்த எரர் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்தையும் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே கவனமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ரொம்பவும் ஹீட் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக வந்து வாயில் வந்து ஊதக்கூடாது. இப்படியெல்லாம் செய்வீங்களா இருந்தால் சம்டைம்ஸ் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நார்மலாக ஒரு ஃபேனில் வைப்பீங்களா இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரை ஆகி இந்த எரர் வந்து டிஸ்பிளேலேருந்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து சில ஃபோன்ஸில் எல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணாலுமே எரர் சால்வ் ஆகாது. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டோர்ச் ஒன்று எடுத்து சார்ஜிங் போர்ட்டில் ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு சார்ஜிங் போர்ட்டை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணலாம். அப்படி க்ளீன் பண்ணிட்டுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி டஸ்ட் எதுவும் போயிட்டு இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரி எரர் வந்து டிஸ்பிளே ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போயுமே இந்த எரர் சால்வ் ஆகலையா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போவீங்களா இருந்தால் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸும் காட்டும். ஸோ இதில் பாருங்கள், யூ ஆப்ஸ் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டர் அண்ட் ஷோட் அப்படின்னு இருக்கும். இதில் ஷோ சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்படி ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சர்ச் பாரில் யூஎஸ்பி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணால் யூஎஸ்பி செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேஷ் அப்படின்றத வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்படி இந்த கிளியர் கேஷ் கொடுத்தோடுமே வந்து உங்களுக்கு இந்த எரர் வந்து ஸ்க்ரீன்லேருந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த எரர் வந்து காட்டுதான்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளியர் கேஷ் பண்ணும் போதுமே இந்த எரர் வந்து இல்லாமல் போயிடும். சம்டைம்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து இது பெர்மனெண்ட்டாக சால்வ் ஆகாமல் டெம்ப்ரரியாக சால்வ் ஆகிட்டு திரும்பவுமே வரும். ஸோ அப்படி வருமா இருந்துச்சுன்னா, திரும்ப இந்த எரர் வருமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் சார்ஜிங் கேபிளில் வந்து சார்ஜரை வந்து சேஞ்ச் பண்ணி வேறு சார்ஜரில் போட்டு ப்ளக் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் சார்ஜரில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே இந்த எரர் வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதோட உங்கள் சார்ஜ் போர்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகியிருந்தாலோ இந்த எரர் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ மோஸ்ட்லி நிறையா பேர், பர்சனலாக நானுமே வந்து சார்ஜிங் போர்ட் டேமேஜ் ஆகினால தான் இந்த எரர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன். நானும் இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி டெம்ப்ரரியாக சால்வ் பண்ணாலுமே வந்து எனக்கு திரும்பவுமே இந்த எரர் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் சென்டரில் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து
இந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுவோமா இருந்தாலுமே நம்மளால இந்த எரரை வந்து பெர்மனன்ட்டா சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஒன் பை ஒன் ரொம்பவுமே கவனமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகி இந்த டோன்ட் யூஸ் சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட் அப்படின்ற எரர் வந்து சால்வ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா, ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா, அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா நான் ரிப்ளை பண்றேன். அதோட என்ன உங்களுடைய சோஷியல் மீடியாவிலையும் என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லயுமே நீங்க வந்து மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சால்வ் பண்ணிட்டீங்களா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.